ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்க்குறதுனால ரொம்ப கம்மியான அளவு சேர்த்தாலே போதும். இப்போ இதை ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. டோட்டலாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.